ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்து ஈக்குவலாக இஞ்சி எடுத்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன். இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வதக்கி வச்சதுனால ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். சிறிதளவு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இந்த மீன் டைமில் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி இப்போ ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு 10 முந்திரி பருப்பு போடணும், அதுவும் வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விடலாம். இது ஆறுற டயத்தில் நம்ம பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு பட்டை கிராம்பு இலை போட்டுட்டு இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணலை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்தோடனே கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா பன்னீர் கட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணுங்கள். பன்னீர் 2 மினிட்ஸில் வெந்துடும். பன்னீர் வெந்தவொடனே நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.